ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சௌந்தர்யா, வயது 36 வயதாகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் தமிழ் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஜாதியாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு. அப்பாவே 9ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இவங்க மளிகை கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு நல்ல குடும்ப, அதாவது தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். தன்னுடைய முதல் வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசக்கூடாது, அப்படி இருக்கிற மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு ரொம்ப வருடம் ஆச்சுங்க. அவரும் விவாகரத்து வாங்கி வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அதனால் இவங்களும் இப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க அம்மா தாங்க இவ்வளோ வருடமாக கூட இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. அவங்களும் படிக்க வச்சுட்டு இவங்க அம்மா கூட தாங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. சமீபத்தில் இவங்க அம்மா தவறிட்டதுனால இப்போ இவங்க மறுமணம் பண்ணிக்க போகிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் இந்த கடை ஒன்று இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. அதனால் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட பொண்ணை அவங்க பொண்ணாக பார்த்துக்கூடிய நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா லாவண்யா, வயது 39 வயதாகுதுங்க. ராசி விருச்சக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்இ முடிச்சுட்டு இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000க்கு மேலே சேலரி வாங்கிட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கோவையில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் கொஞ்சம் நிலமும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்த்துட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா, அவர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தத்திலேயே தாங்க திருமணம் முடித்து வச்சாங்க. அவரான டெய்லி குடிச்சிட்டு பயங்கரமாக சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணி ராவடி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ அதனால் இவங்க பிரிஞ்சும் இருந்து பார்த்துருக்காங்க. அப்பயும் இவங்கள விடலைங்க. அதனால் இவங்க வேணான்னு முடிவு பண்ணி விவாகரத்தே பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடியவர் நல்ல குணமாக, ஓரளவு படிச்சிருந்தா போதும், நல்ல குணமாக இருக்கணும். குறைந்த மாதம் ஒரு 15,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக இருந்தால் கூட எனக்கு போதுங்க. ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மணமகனாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் பார்க்குறதுனால இவங்க மட்டும்தான் வீட்டில் இருக்கிறதுனால, ஸோ வீட்டோட மாப்பிள்ளையாக தான் வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இவங்களுக்கு சென்ட் பண்ணி இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. தேங்க்யூ.